Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாஷி டேப் வச்சு எப்படி இந்த ஸ்ட்ரைப்பிங் நெயில் ஆர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஏத்த நெயில் ஆர்ட். இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரைப்பிங் டேப் தேவையில்ல, வாஷி டேப் மட்டும் போதும். அதை வச்சு எப்படி இந்த நெயில் ஆர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷே நீங்கள் டாப் அண்ட் பேஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். டேஸ்லர் ரொம்ப நல்லாயிருக்கும். பேஸ் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஷைனிங் டார்க் பிங்க் கலர் தான் பேஸ் கலர் எடுத்திருக்கேன். உங்களோட நெயில் பாலிஷ் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் கோட்டிங் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். எல்லா நெயில்ஸ்க்கும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா ஏர் ட்ரை ஆகிடுச்சு. இதுதான் வாஷி டேப். இந்த வாஷி டேப் வந்து நம்ம குழந்தைங்களாம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வாஷி டேப் வந்து அந்த ஸ்டிக்கிங் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஒட்டாது கையில். அதனால் நம்ம இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் லிட்டில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம எடுத்து நீட்டாக வந்து நம்மளுடைய நெயில்ஸில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அழகாக உங்களுடைய நெயிலில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இருக்க நெயிலில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக அந்த வாஷி டேப்பை ஒட்ட போகிறேன். நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த வாஷி டேப்பை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒட்டணும். கேப் வந்து கொஞ்சம் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஜென்டிலாக அந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க அந்த டேப்பை வந்து சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணணும். சிசர் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், நெயில்ஸை கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து மிடில் ஃபிங்கரில் இருக்க நெயிலுக்கு வந்து க்ராஸாக ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் நெயிலுக்கு வந்து க்ராஸாக ஒட்டிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் ரிங் ஃபிங்கரில் இருக்க நெயிலில் வந்து ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி வரைய போகிறேன். அதுக்கு நான் ஷைனிங் சில்வர் பாலிஷ் எடுத்திருக்கேன். டூத்பிக் வச்சு வி ஷேப்பில் நீங்கள் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா அதை ஹார்ட் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். லாஸ்ட்டாக இருக்க பிங்கி ஃபிங்கருக்கு வந்து நான் அந்த மாதிரி வி ஷேப்பில் தலைக்கீழ ஒட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். டாப் கோட் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக இந்த நெயில் ஆர்ட்க்கு கண்டிப்பாக நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யும்போது இதெல்லாம் உறிஞ்சு வந்துடும். மறக்காமல் டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. தான் ரொம்பவே ஈஸியான ஸ்ட்ரைப்பிங் நெயில் ஆர்ட் வாஷி டேப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் வெஸ்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.